அன்பர்களே, இன்று சங்கடகர சதுர்த்தி. வாரணவாசி ஸ்ரீ கல்யாண சுந்தர விநாயகர் திருக்கோவிலுக்கு செல்வோமே. இத்திருக்கோவில் அரியலூர் அருகில் உள்ள வாரணவாசியில் அமைந்துள்ளது. வினைகளை அகற்றுபவர் விநாயகர். எந்த ஒரு வழிபாடும் விநாயகர் வழிபாட்டோடு தான் தொடங்கும். ஸ்ரீ காஞ்சி பெரியவர் குழந்தை சுவாமி என்று விநாயகரை கொண்டாடுவர். பல பெயர்களில் கோவில் கொண்டுள்ளார் விநாயகர். அதில் ஒரு கோவில்தான் அரியலூர் அருகில் உள்ள வாரணவாசி ஸ்ரீ கல்யாண சுந்தர விநாயகர் திருக்கோவில். தஞ்சையை ஆண்ட ஸ்ரீ ராஜராஜ சோழ மன்னனின் அரசவை கணக்கர் கல்யாண சுந்தரம் எனப்படுபவர். இவர் விநாயகரின் தீவிர பக்தர். தினமும் அவர் விநாயகரை வழிபட்டுவிட்டு உணவு எடுத்துக்கொள்வார். ஒரு நாள் அவரது கனவில் தோன்றிய விநாயகப் பெருமான், எனது தந்தையுடன் இணைந்த அம்சத்தில் வாரணவாசி கிராமத்தில் உசிலை மரத்தடியில் மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் எனது திருவுருவை எடுத்து அங்கு பிரதிஷ்டை செய்து கோவில் எழுப்பிடு, உனக்கு சகல சௌபாகிகளும் ஏற்படும் என்றார். உடனே கண் விழித்த கல்யாண சுந்தரம் விநாயகர் கூறியருளிய வாரணவாசி சென்று ஓர் திசையில் இருந்த உசிலை மரத்தடியில் தோண்டி பார்க்கையில் விநாயகர் திருமேனி கிடைத்தது. அதை வெளிக்கொணர்ந்து வழிபட்டு மகிழ்ந்தார். அந்த மரத்தடியிலேயே விநாயகருக்கு ஆலயம் எழுப்பி கல்யாண சுந்தர விநாயகர் எனும் திருநாமத்தோடு பிரதிஷ்டை செய்தார். விநாயகர் தன் தந்தையோடு இணைந்த அம்சத்தில் இருப்பதாக கூறியபடி ஒரு சிவலிங்க பீடத்தை எழுப்பி அதன் மேல் விநாயகரை பிரதிஷ்டை செய்தார். இந்த கோவிலின் நடுநாயகமாக காட்சி தருகிறார் கல்யாண சுந்தர விநாயகர். சுதை சிற்பத்தில் 2 குதிரைகள் இருக்கிறது. அந்த குதிரைகள் செலுத்தும் தேரின் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சன்னதி. அங்கு லிங்க பீடத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கிறார் கல்யாண சுந்தர விநாயகர். அரச மரமும் வேப்ப மரமும் தலவிருட்சங்கள். இந்த மரங்களின் அடியில் கற்பக விநாயகர் ராகு கேதுவோடு அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். விசாலாட்சி சமேத ஸ்ரீ விஸ்வநாதர் ஒரே சன்னதியில் அம்மையப்பராக காட்சி தருகிறார். காலபைரவர், பாலமுருகன், சண்டிகேஸ்வரர், குரு தட்சிணாமூர்த்தி, நவக்கிரக நாகர்கள் முதலிய சன்னதிகளும் இங்கு உள்ளன. அரசு வேம்பு மரங்களில் மஞ்சள் கயிற்றில் விராலி மஞ்சள் சேர்த்து அமாவாசை அன்று கட்டி வழிபட திருமணப்பேறு கிட்டிடுமா. மஞ்சள் துணியில் கோவில் வளாகத்திலிருந்து ஒரு சிறிய கல்லை எடுத்து அதனோடு வெற்றிலை பாக்கு வைத்து இம்மரத்தில் தொட்டி போல கட்டினால் மகப்பேறு கிட்டிடும் என்பது மக்களின் நம்பிக்கை. புதிதாக 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் வாங்கியவுடன் இந்த கோவிலுக்கு வந்து சாவியை விநாயகர் முன் வைத்து வழிபடுவது வழக்கம். சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி போன்றவை இங்கு விழா நாட்கள். விநாயகர் சதுர்த்தி நாளில் அபிஷேக ஆராதனை, சந்தனக்காப்பு, தீபாராதனை நடைபெறும். சகல நலங்களையும் அருளும் வாரணவாசி ஸ்ரீ கல்யாண சுந்தர விநாயகரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் கம் கணபதியே நமஹ.